Hi guys, welcome back to my channel. So today we are going to learn a new word which is resilient. RESILIENT. So the meaning என்னன்னா someone who recovers from a problem quickly and they never give up. இது நம்ம சென்டென்ஸை சொல்லும் போது she never give up and she is a resilient girl. ஸோ இதை நம்ம தமிழ் எப்படி சொல்லலாம்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் தமிழில். இப்போ ஒரு அத்லெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ஓடுவாங்க. ஸோ ஒரு சிலருக்கு அது ஃபெயிலியராக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஒரு ஃபஸ்ட்டு 3ல் வரவங்க தான் நம்ம வின்னர் ரன்னர் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ். ஸோ ஃபெயிலியர் ஆக போகிறோன்னு தெரிஞ்சாலும் அவங்க டு த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஓடுவாங்க. ஸோ தே நெவர் கிவ் அப் த பாயிண்ட். அதனால் அது நம்ம ரெசிலியன்ஸ் சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நம்ம ஃபெயில் ஆகும். அது ஒரு சிலருக்கு நடக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா நம்ம அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியாது. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம கிவ் அப் பண்ணாமல் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் மேபி நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஸோ நம்ம விடாமல் அடுத்த அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுறது தான் நம்ம வில் நெவர் கிவ் அப்னு சொல்லுவோம். ஸோ ரெசிலியண்ட்டும் அதே மீனிங் தான். நம்ம என்ன ஒரு பேட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி கிவ் அப் பண்ணாமல் அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுதான் ரெசிலியன்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது வேர்டோட பார்க்கலாம்.